உலகமதில் தோன்றியதாய் உயிரினங்கள் உண்மையாய் தோன்ற வைத்தாய் அம்சமதாய் உலகில் தோன்றியதாய் எல்லாம் போற்றுவதற்கு ஆதி சக்தியாய் வந்து உதித்ததாய்
தேவா தேவா எனக்கு ஒரே சந்தேகம் நான் சந்தேகம் ஒரு நாள் ஆமா மும்மூர்த்திகளில் ஒருவனானே ஆமா பிரம்மதேவனிடத்திலே நாரத மகாமுனிவர் வந்து சொல்றார். அந்தவா இறைவா என்னப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று. இந்த உலகத்தை தாங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா விஷ்ணு எல்லாவற்றையும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா அது சிவனோ அழிக்கின்றார். ஆமா ருத்ரர் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா அதனால்தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. இந்த சமயத்துல உனக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? அப்ப அதுக்கு என்னுடைய தந்தை பிரம்மதேவரே, ஆமா. அது என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? என்னுடைய தந்தை தந்தை பிரம்மதேவா தேவா பிரம்மதேவா என்னுடைய தந்தையே 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 தேவா பிரம்மதேவா தேவா பிரம்மதேவா மூர்த்திகளில் ஒரு சிந்தனைக்கு சந்தேகம் இருக்குதையா ஒன்றே. எனக்கு சந்தேகம் உதயம் என்னுடைய சந்தேகத்தை 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 எழுதிக்க வேணும் கேட்க வேணும் ஊதிக்க வேணும் போட் போட் அது போல் லவ் போட் ஆமா திகிடிந்தோம் தந்தையே, என்ன? மும்மூர்த்திகளில் ஒருவர் நீங்கள். ஆமா நீங்கள் மூன்று பேரும் சரிங்க. தொழிலை அப்படியே செய்து வருகின்றீர்கள். ஆமா, நானும் படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் விருப்பமானதான் செய்கிறீர்களா எப்படி? ஆமா என்னுடைய விருப்பத்தின் படிதானே இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் அப்படித்தானே? ஆமா உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி. இந்த சக்தியை உங்களுக்கு தந்தவர் யார்? நீங்கள் எப்படி தோன்றினீர்கள்? இது இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த அகண்ட பிரபஞ்சத்தை படைத்தது யார்? ஒவ்வொரு யுகத்தின் முடிவில் இந்த உலகம் தானே ஜலத்தினால் மூடப்படுகிறது. ஆமா. பின்பு அது தானே விலகுகிறது. ஆமா. இந்த சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த செயலை யார் செய்து வருகிறார்கள்? இப்படி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்கின்றார் இந்த நாரதர். ஆமா அப்போது ஆமா அந்த பிரம்மர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? நாரதா, என்ன? எனக்கு சந்தேகம் வந்தது நல்லதுதான். ஆனாலும் சொல்லுகிறீங்க என்ன? அந்த வார்த்தை கேட்ட போது 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 உண்மையுடன் சொல்லு. உண்மையுடன் சொல்லு.
மகனே நாரதா, அப்பா எங்களையும் சரி இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் படைத்தது ஆதி சக்தியான அன்னை புவனேஸ்வரி. ஆமா ஆமா. அதாவது மும்மூர்த்திகள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மூன்று லோகத்தையும் படைத்தது தாயாகிய முக்கண்ணி என்று சொல்லக்கூடிய புவனேஸ்வரி அவள் எங்கும் மாயா சக்தியாகவே நிறைந்திருக்கிறார். உலகம் எங்கும் நிறைந்த சக்திதான் இந்த அஷ்ட புவனேஸ்வரி தாயார். ஆமா ஆகையால் அவளை மாயா சக்தி என்றும் சரி பராசக்தி என்றும் அஷ்ட புவனேஸ்வரி தாயார் என்றும் என்றும் அழைப்பார்கள். ஆமா தாயாகி அன்னை புவனேஸ்வரி சரிதான். இந்த உலகத்தை எப்படி படைத்தாள் என்பதை நான் சொல்லுகிறேன். கண்டிப்பா. அது எப்படி தெரியுமா? எப்படித்தான் ஆதி நல்லே காலே மேலே ஆமா. பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த காலத்துல உள்ள யாருக்காவது ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டா பிரபஞ்சம் சொன்னா என்னன்னு கேட்டா தெரியுமா யாருக்காவது? யாருக்கும் தெரியாது. உலகம் என்று சொன்னாதான் ஒரு யாருக்காவது தெரியும் கேட்டா. ஆமா. என்னப்பா போ பூமினா என்னன்னு கேட்டா கூட தெரியாது. அது கூட தெரியாது. அந்த டெவலப் ஆயிட்டே இருக்கு. உலகம் அப்படி முன்னாலே இருளாகவே இருந்தது. ஆமா, எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து இருந்ததா இந்த பிரபஞ்சம். ஆமையா. அதாவது என்னதான் இருக்கிறது என்று எதுவுமே தெரியாது. அதாவது நீங்க நிக்கிறது எனக்கு தெரியாது, நான் நிக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆமா. இந்த மாதிரி லைட் வெளிச்சம்லாம் அப்ப இல்ல. ஆ. எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்ததாகவே தெரியுது. ஆனால் சரிதான். ஓங்கார ஒளி வடிவமாகி சரி, அன்னை எங்கும் நிறைந்திருந்தால் உருவமற்றவளாய். ஆமா, இந்த உலகெங்கும் நிறைந்தவளான இந்த அஷ்டபுவனேஸ்வரி தாயார். ஆமையா. அந்த மாயா சக்தியானவை ஆமா, பிரபஞ்ச இருளை நீக்கி சரி, வெளிச்சம் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார். ஏன்னு சொன்னா ஆ. எத்தனை காலம் தான் இந்த பிரபஞ்சமாக இருள் காலமாகவே இருக்கும். கொஞ்சம் பிரகாசமா ஒளி வீசினாலே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. ஆமா, பளிச்சுல இருக்கும். இப்போ நம்ம தான் இந்த கரண்ட் 4 டியூப் லைட் 2 சீரியல் செட் கெட்டலன்னா அந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது அல்லவா? மாதிரி எப்படி இருக்கும்? ரொம்ப இருட்டா இருக்கும். வெளிச்சம் இருந்தாலும் அந்த இடம் நல்லா இருக்கு இல்லையா? ஆமா. ஆகையால் தாயாரவர் மனதை எண்ணுகிறார். என்ன எண்ணுகிறாள் பாருங்க. என்ன? அன்னை மாயே சக்தியமே பிரபஞ்ச இருளை நீக்கவே இந்த மாயே சக்தியவள் பிரபஞ்ச இருளை நீக்கவளே. வெளிச்சமே கொண்டு வர
முன்னே யாழ் சக்தியாரே ஈஸ்வரியாள் வாகே செய்தாள் ஓடி ஆமா சரிதான் பிரபஞ்ச இருளை நீக்கி ஆமா வெளிச்சம் கொண்டு வர வேண்டுமென்று என்று சொல்லி அதாவது இரண்டு பிரபஞ்சங்களை ஒன்றோடு ஒன்று அப்படி மோத செய்கின்றாள் இப்போ ரெண்டு பாறைகள் வந்து மோதும் போது என்ன ஆகும்? அந்த இடத்துல நெருப்பு உருவாகும் இல்லையா? ஆமா அது போன்று இரண்டு பிரபஞ்சங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதிலிருந்து ஒரு வழியானது உருவாகிறது. அதில் அக்கினியை பிரதி செய்கிறார். ஆமா. அந்த அக்கினியால் மோதிய பிரபஞ்சம் சரிதான். அதிவேகமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆமா. அந்த அக்கினியினால் பிரபஞ்சத்தில் வெளிச்சமானது உண்டு பண்ணும். இப்போ பொதுவா இருள் நிறைந்த இடத்துல ஒரு தீபத்தை அதாவது ஒரு தீபத்தை ஏற்றி சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வெளிச்சமா இருக்கும் அந்த இடமே அப்படி ஒளிமயமா மாறி ஆமா அது போன்று இங்கிருந்து வந்த அந்த நெருப்பில் இருந்து எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாகவே தெரிகிறது. அவருக்கு வெளிச்சம் எப்படி பரவுது பாருங்க. எப்படி பரவுகின்றது? மோதி எரிந்த பிரபஞ்ச அக்கினியிலிருந்து அருவியாய் தோன்றி அவள் உருவில் வடிவத்துடன்
போது சரி போன்று அழைக்கப்படும் இந்த தேர்வழி ஊரே. பொழு பொழு ஆசித்து ஒரு அன்னை தனது ஒரு வடிவத்துடன் இருந்து உலகிலே நிலைக்கும் பரந்தம்மை சென்றார். ஆதியில் பறந்து சென்றதால் ஆதி பராசக்தி ஆதிபராசக்தி ஆயிலை தாயாரை அழைக்கிறார். ஆதிலை தாயார் இப்படியாக ஆமா மோதி எரிந்த பிரபஞ்ச அக்கினியில் இருந்து இருந்து என் தாயார் அன்னை புவனேஸ்வரி தோன்றினார். தாயாரி அஷ்டபுவனேஸ்வரி என்னால் தோன்றினாள். ஆமையா அன்னை அருள் உருவ வடிவத்தோடு தோன்ற சொல்லு 8 கைகள் ஆமா 8 வகை குணம். அதாவது 8 கைகள் சொன்னா 8 கைகளில் 8 விதமான ஆயுதங்கள் 8 வகையான குணங்கள். ஆமா அன்னை அஷ்ட புவனேஸ்வரி என்று ஆமா அழைக்கப்படும். அருள் வடிவமாகவே அப்படி தோன்றி நிற்கின்றாள் தாயார். இந்த அன்னையை சரிதான் சக்தி திவ்யாசக்தி ஞான சக்தி என்று ஆமா 3 வகை சக்தி உடையவளாக அம்மை விளங்கினாள். ஆமா மோதி எரிந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறிய சரி பகுதியானது எரிந்து ஆமா அது சூரியன் என்று ஆமா சில பகுதிகளை ஆமா புதன் பூமி சந்திரன் செவ்வாய் ஞாழல் சனி போன்ற கிரகங்கள் என்று அழைக்கப்பட்டார். ஆமா அன்னையாரை இந்த அஷ்ட புவனேஸ்வரி நிசிகால் பாருங்க என்ன செய்கின்றாய்? அருள் உருவத்தோடு ஒவ்வொரு கிரகங்களிடத்தில் போய் வருகிறாள். ஆமா ஏன்னு சொன்னா தாயார் அருளால் ஒவ்வொரு கிரகம் சொன்னா இப்ப நம்ம இங்க இருந்து புதன் போனா போக முடியுமா? முடியாதல்லவா என்ன செவ்வாய்க்கு போயிட்டு வரணும் போயிட்டு வரலாமா? அதுவும் முடியாது சனிக்கு போனா போக முடியுமா? அதுவும் முடியாது ஐயா கிரகம் மட்டும் போயிட்டு வாராங்க போகும் ஆமா இல்லையா? ஆனால் தாயார் அஷ்டபுவனேஸ்வரி தாயாரவள் எல்லா வகையான கிரகங்களுக்கும் போயிட்டு வர ஆமையா ஆதியாகி அவள் தோன்றியவை அப்படி எல்லா கிரகங்களிடத்தில் போயிட்டு வர காலத்தினாள். சரிதான். அன்னை ஆதிபரா சக்தி என்று அழைப்பார். அடி இப்படி சரி கிரகத்தின் அந்த தீ தானே அணைகின்றது. ஆமா அப்படி அணைகின்ற போது சரி என்ன ஆகுது பாருங்க. என்ன ஆகிட்டது? கிரகத்தின் தீ அணைத்த உடல் கிரகத்தின் தீ அணைத்த உடல் அன்னை முகமதி ஆங்காரம் தான் மறைந்து
பெருமை. அதாவது ஆங்கார ஸ்வரூபிணியாக இருந்தவள் சாந்த ஸ்வரூபிணியாக அப்படி மாறி நிற்கின்றன. ஆமா அன்னைக்கு அன்பு பெருகி இரக்கம் மனசில் உண்டாகும். ஆமா, பொதுவாகவே தாய் என்று சொன்னாலே இரக்க குணம் கொண்டவள் தான் தாய் ஆமையா இல்லையா? அதாவது ஒரு வீட்டுல ஒரு குழந்தைகள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் செய்தாலும் அது இரக்கமா பொறுத்து போறதுன்னு சொன்னா தாயா தான். ஆமா இதே அப்பான்னு பொறுக்க மாட்டேன். பொறுக்க மாட்டார், கொஞ்சம் எடுத்துருவார். ஏன்னா ஒரு 10 மாசம் ஒரு உயிரை சுமக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தாய்க்கு தான் தெரியும். தெளிவா இருக்கிற தந்தைக்கு என்ன தெரியும்? தாய்க்கு தான் அருமை தெரியும். ஒண்ணுமே தெரியும். அதனால்தான் இந்த தாயை இரக்க குணம் கொண்டவள் என்று சொல்லிட்டார். ஆமா அப்போது சரிதான் உயிர்களை படைக்க வேண்டும் என்று அம்மா எண்ணுகிறார். ஆமா, இந்த பூமியில் அம்மா இறங்குகிறார். ஆமா, இறங்குகின்ற போது சரி அந்த பூமியிலே ஆமா அங்கு பாருங்கள், என்ன ஆகுது அந்த பூமியில் உள்ள வெப்பமதி ஆதிபராசக்தி மீறி எத்திடுமா? வெப்பமதில் விடுமா? ஏந்திழையாய் உயிர்மை ஆனதி ஆதிசிவன் அம்சமாகி பகவானும் பிறந்தாரி. ஆதிசிவே அம்சமாக அடே பகவானும் பிறந்தாரே. அண்ணன் வந்து மழைபொழி பூமியிலே நீராடி மழை பொழியே மழை பொழியே மூடப்பட்டது இது நாடி மேற்பகுதி தீயதுதான். தூக்கு அடைத்து விட்டு உள்பகுதி எரிவரையாய் வெளியில் வர மலையின் கருத்தி எரித்து இப்படியாகி சரிதான் இந்த பூமியில் உள்ள தீர் வெப்பத்தினால் வெப்பத்தினால் என் அன்னையின் மேனியானது மேற்கின்றது. ஆமா, அன்னையின் அம்சமாக ஆமாமா. ஆதி சிவன் அம்சமாக வர்ண பகவான் தோன்றுகிறார். ஆமா, வர்ண பகவான் தோன்றியதும் சரி மழையாக இந்த பொழிகிறார். உலகம் பூமி எங்கும் நீராகவே தோன்றியது. இன்னும் பார்த்தால் நீர்மயமாகவே இருக்கிறது. ஆமா பூமியானது நீரால் மூடப்படுகிறது. ஆமா, மேற்பகுதி தீயானது அணைந்துவிட்டு சரி ஒவ்வொரு எரிமலையாகவே வெளிவருகின்றது. ஆமா, உடனே அன்னையானவள் சரி, அந்த மழையை அப்படி நிறுத்தி ஆமா, பூமியில் எரிந்து போன பகுதியை ஒரு ஓரமாக ஒதுக்குகிறார். ஆமா, ஓரமாக ஒதுக்கியதான் மலை பருவதம் என்று சொல்வார். ஆமா, 8 வரை தோன்றுகின்றன. ஆமா அது மட்டுமா வேறு நீர் தண்ணீரை ஒதுக்கியதினால் சரிதான் வெள்ளத்தில் அப்படி நீரை தேக்குகின்றன. ஆமா, அது கடல் என்றும் சமுத்திரம் என்று அழைக்கப்படும். ஆமா, 8 வரை 7 கடல் தோன்றுகின்றன. அன்னையின் நேர்வை தோன்றியதினால் சரிதான் கடல் நீர் உப்பு கரிக்கும். ஆமா, எவ்வளவு அதிசயம் பாருங்க. ஆமா, அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே அதிசயமா தான் இருக்கு. இந்த உலகத்தில் தோன்றியது அனைத்துமே தாயாரின் அருளால் தோன்றியிருக்கிறது. ஆமா. அது ஏதோ நிரந்தரம் இல்லை. ஆமா, நமக்கு நம்ம சொந்தம் கிடையாது. ஆமா, இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிருக்கு. ஆமா ஒரு நாளும் சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது. ஆமா, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா ஆ. நாளைக்கு வந்து அடங்கே இருக்கும். நாளைக்கு அடுத்த நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னும் சிரிக்கலாம். ஆமா, இப்படி சரிதான் அம்பிகை மீண்டும் என்ன செய்யறாள் பாருங்கள். என்ன பூமியில் நீரை ஒதுக்கியதினாலே நீரை ஒதுக்கியதினாலே பகுதி வெளியேறப்பட்டிட பகுதியில் நீரினை படைக்கவே நீரை படைக்கவே
ஆமாம்மா. நிலப்பகுதி வெளியாகும். ஆமா நிலப்பகுதியில் உயிர்களை படைக்க எண்ணியே சரி அன்னையாளர்கள் அதற்கு தேவையானவற்றை செய்ய தொடங்கினார். ஆமா அன்னை புகழேஸ்வரி தாயார் சரிதான். 8 கைகளில் 8 வகையான பொருட்கள். ஆமா 8 வகையான ஆயுதங்கள் 8 வகையான பொருட்கள் வச்சு அது என்ன தெரியுமா? என்ன சங்கு, சக்கரம் வில், வாய் அம்பு, ஆமா சூலம், சரி தாவரிப்பூ, சரி ஏடு, ஆமா ஜெபமாலை, ஆமா. அமிர்தலம், ஆமா. அபயக்கரம், சரி உயிர் வாழ தேவையான அத்தனையும் அம்மா கையில இருக்கு. ஆமா இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் அம்மா கையில் இருக்கு ஆமா. அக்கினி மலை இரண்டையும் இயற்கைகளில் படைத்தாய். சரிதான். சங்கி எடுத்து ஊதி வாயுவையும் தன் சக்கரத்தால் பிரபஞ்சத்தை சுடர வைக்கும். ஆமா வில், அம்பு, சூலம், சுய பக்தி, அதாவது மனுஷனுக்கு சுய பக்தி வேணும் பாருங்க. ஆமா வில், அம்பு மூலம் அப்படி சுய பக்தியை உருவாக்கும். ஆமா. சரி அது விட்டுமா? ஏழு ஏழு ஜெபமாலை உயிர்களை வாழ வைக்க சரிதான். தேவையான அப்படி அனைத்தையும் கையிலே வைத்து சரி அவை கருத்தினால் உயிர்களை காத்து ஆமா அன்னை 8 விதமான செயல்களை பயன்படுத்தினாள். ஆமா இப்படியாக சரிதான். அம்பிகை வீட்டிருக்கிற போதே போதி உயிர் வாழ தேவையற்ற உயிர்களையும் தப்பிழைத்து உயிர்களையும் தங்களுக்கு முதல் பெரிய மரங்களை படைத்தாள். முதல் பெரிய மரங்களை படைத்தாள். முதல் பெரிய மரங்களை படைத்தாள். முதல் பெரிய மரங்களை படைத்தாள். படைத்த மரமனை விதவிதமாய் பூக்க வைத்து கடிதமாய்
படைத்தாய். ஆமா முதலில் அன்னையானவள் ஆமா. புல் முதல் பெரிய மரங்களை அப்படியே படைத்தார். ஆமா மரங்கள் இல்லைன்னா வாழ முடியுமா? வாழ முடியாது ஐயா. விதவிதமாக பூக்க வைத்தார். அது பூவை பிஞ்சாக்க மாட்டாங்க. அதோட காய் காய்க்க வைக்கிறார். அந்த காயிலிருந்து கனியானது உருவாகும். ஆமா. அதில் விதையை உருவாக்குகிறார். அந்த விதையை வைத்து அதனுடைய இனத்தை பெருக்கிறார். ஆமா ஏன்னு சொன்னா விதை இருந்தாதானே இனத்தை பெருக்க முடியும். அப்போது சரி இனத்தை மீண்டும் பரவ செய்தார். ஆமா ஆமா. அவர இனத்தை படைத்து சரி படைத்த போது அன்னைக்கு புதிய ஆசை ஒன்று எழுந்தது. என்ன? அதாவது நம்மளே படைச்சுக்கிட்டு நம்மளே ரசிக்க கூடாது. ஆமா அதுல ஒரு இன்பம் கிடையாது. சரி என்று சரி மற்ற உயிர்களை ரசிப்பதற்காக எண்ணி எண்ணி என்ன செய்கிறாள் பாருங்கள். என்ன செய்கின்றாள்? புதிய உயிர்களை படைத்து எண்ணுகிறாள். ஆமா மும்மூர்த்தியை வலது பக்கத்தில் அப்படியே இருக்க படைத்தாள். ஆமா. மூன்று மூர்த்தியில் முதல் மூர்த்தி பிரம்மனை படைத்தாள். ஆமா. பிரம்மதேவனை படைத்த போது சரி அப்போது பிரம்மதேவன் வந்து வந்து கேட்கின்றான் தாயாரிடத்தில். அம்மா தாயே ஆதிபரா சக்தி அம்மா இந்த சமயத்தை நீ படைத்ததற்கான காரணம் என்ன என்று ஆமா தாயாரிடத்திலே பிரம்மதேவன் கேட்கக்கூடிய சமயத்தை தாயாரானவன் சொல்கின்றான். அப்படியே அந்த ஆதிபரா சக்தியை வணங்கி போற்றி இருக்கின்றார். அப்போது சரிதான். அன்னை ஆனவள் என்ன செய்வாள் பாருங்கள். என்ன செய்கின்றாள்? அதற்கு அன்னை பராசக்தி பராசக்தி ஆயிழையாய் எது சொல்வாள். பராசக்தி பராசக்தி ஆயிழையாய் என்று சொல்வாள். இந்த நல்லே உலகமறில் உலகமறில் உயிர்களை படைக்க புனையில் நீ படைத்த உண்மையுடன் வணங்க வேண்டும். புனையில் நீ படைத்து உண்மையுடன் வணங்க உயிர்களையும் படைக்கும் தொழிலதுதான் உண்மையுடன் செய்ய வேண்டும். அப்படி என்று அம்மை கூறி இன்றையாய் ஏது சொல்வாய். அம்மை கூறிவிட்டு இந்திரையாய் என்று சொல்வாள். பராசக்தியிடத்தில் பிரம்மன் கேட்கிறார். என்ன? தாயே அம்மா ஆயிரங்கள் உடையவளே அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னை எதுக்குமா படைச்சீங்க? பிரம்மதேவா உன்னை படைத்ததற்காக காரணம் எனக்கு சும்மா உன்னை படைக்கல. என்ன காரணம் ஐயா? உலகத்தில் ஜீவராசிகளையும் படைக்க வேண்டும். ஆ. ஓஹோ, ஆமா அனைத்து வகையான உயிர்களையும் இந்த உலகத்திலே படைக்க வேண்டும். அனைத்து உயிரே நாம் படைக்கணும். ஆமா அதற்காக தான் உன்னை படைத்தேன். அது மட்டுமல்ல, வேறு நீ உயிர்களை படைத்தால் போதாது, வேறு எல்லோரும் என்னை வணங்கல். ஆமா வணங்க நீ செய்யணும். ஆமா அப்படிப்பட்ட உயிர்களை நீ படைக்கணும். அந்த புத்தி உள்ளவங்க மட்டும் இந்த உலகத்துல படை. ஆமா. ஆமா இரண்டாவதாகி சரிதான். என்ன செய்கிறார் பாருங்க. என்ன? அந்த மகா விஷ்ணு படைப்பதற்காகி சரி அந்த பராசக்தி அம்மை என்ன செய்கிறார் பாருங்க. என்ன? மகா விஷ்ணுவை தான் மாநிலத்தில் படைக்க மாதாவும் தாங்கிறேன். மாதாவும் தாங்கிறேன். கையிலம் நாளே மகா விஷ்ணுவை மாநிலத்தில் படைத்தாள்.
ஆமா. அப்போது சரிதான். கையகமான மகாவிஷ்ணு மாநிலத்தில் வந்து உதித்த போது சரி. பாவியின் முகத்தை பார்த்து, ஆமா. தாயே, உன்னை என் சகோதரியாக நான் நினைக்கிறேன். ஆமா, இவர் மட்டும் கொஞ்சம் காரியமா இருக்கிறாரு. ஆமா ஏன்னு சொன்னா அக்கா தங்கி இருந்தாலும் எதுவும் உரிமையா பேச முடியும். ஆமையா. ஆகையால் எடுத்து சொன்னார், அம்மா அப்படி நான் உன்னுடைய தங்கையாக நினைத்துக் கொண்டேன். அப்போது சரி. நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்டேன். ஆமா. அப்போது ஆதிபரா சக்தி என்னை சொல்லுகிறார். என்ன? ஐயா, பிரம்மன் படைக்கும் இனத்தில் சரி. ஒன்று மனித இனம். ஆமா இந்த மனித இனத்தில் சரி. குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆமா. படைப்பின் லட்சணத்தில் இருந்து மாறி சரி. தீய செயல்களில் ஈடுபட்டு ஆமா. எங்கும் அநீதியும் அக்கிரமம் அளவுக்கு தோன்றும். ஆமா, உண்மைதானே. ஆமா. இந்த மனித உலகத்திலே படைத்த மனிதர் யாராவது ஒழுங்கா இருக்காங்க? இல்ல ஐயா. இல்ல, 100 பார்த்தா இன்னைக்கு 100 இல்ல. ஆமா ஆமா. காலம் மாற மாற காலம் கலிகாலமும் மாறியாச்சு. அந்த அநீதி அக்கிரம் நடக்கும் போது அவற்றை நீங்கள் அடக்க வேண்டும். ஆமா. பிரம்மன் உயிர்களை படைப்பார். ஆமா. படைக்கும் இடம் இல்லை என்றால் சரி. நீ அதை ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும். ஆமா. ஏன்னு சொன்னா இதுக்கு ஒண்ணுமே ஆகாத உலகத்தில் இருந்து என்னத்துக்கு? ஒரு விரோதனம் கிடையாது. நடத்தா நல்லவனா இருக்கணும், இல்லன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஆமையா. ஆகையால், ஆமா, ஒழுங்கா இருந்தாம இந்த உலகத்துல நீ தான் ஆயுசோடி வச்சுக்க. இல்லன்னு சொன்னா பாதிரை கூட்டி வந்துருக்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உயிர்களை காத்து அழித்து அமைதிப்படுத்த. ஆமா. ஏன்னு சொன்னா ஒரு வீட்டுல இப்ப 10 பேர் இருந்தா 10 பேர் தான் இருக்க முடியும். ஆமா. நீ சேர்த்து அழிக்க கூடாது. ஆமா, 20 பேர் இருந்தா அந்த பாதியை கொண்டு போயிருக்கு. ஆமா அதன் பிறகு சரிதான். மேலும் உயிர்களை படைத்து ஆசை கொண்டதால் சரி. நீ ஆடி அலங்கரத்தோடு நாயகனாகவே இருப்பாய் என்று கூறி அந்த ஆதிபரா சக்தி விடை கொடுக்க. ஆமா. மூன்றாவது சிவபலி என்ன? மூன்றாவது சிவனாரி, மூன்றாவது